என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரை கூட்டிகிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். அவருக்கு சுகர்னு டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டேப்லெட்ஸ் கொடுக்குறாரு. எங்கள் அப்பா வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாரு, எவ்வளோ நாளைக்கு டாக்டர் சாப்பிடணும், நான் சாகிற வரைக்கும் சாப்பிடணுமான்னு கேட்குறாரு. அவர் ரொம்ப இளம் மருத்துவர். அவர் ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வாழ்கிற வரைக்கும் சாப்பிடணும் அப்படின்ட்டு. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் முன்னது டாக்டர் சொன்னது எவ்வளவு ஒரு நேர்மறையான அதிர்வலைகளை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்களா? ரூமிங்கிற ஒரு தத்துவ ஞானி இருக்காருங்க. அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்பொழுது பேசினாலும் உங்களுடைய வார்த்தைகளை உயர்த்தி பேசுங்கள், அதாவது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி பேசுங்கள், உங்களுடைய குரலை உயர்த்தி பேசாதீர்கள். ஏனெனில் மழைதான் பூக்களை வளர்க்கிறது ஒழிய இடி ஒருபோதும் பூக்களை வளர்த்துவது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எதை வேணால் இழந்தா மீட்டுக்கலாங்க, ஆனால் தன்னம்பிக்கை மட்டும் இழக்கவே கூடாது. ஒரு ஊரில் ஒரு பணக்கார பையன் அவங்க ஒரு ஆடிக்கார் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஏழை பையன் வந்து அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணுறான். அந்த பணக்கார பையனையும் அந்த காரையும் மாறி மாறி வேடிக்கை பார்க்குறான். அந்த பணக்கார பையன் வந்து சொல்கிறான், இந்த கார் வந்து எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்த காரு அப்படிங்கிறான். இந்த பையன் அமைதியாக மறுபடியும் அதை ஏக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் மறுபடியும் அந்த பணக்கார வீட்டு பையன் கேட்குறான், ஏண்டா உனக்கு இதே மாதிரி கார் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறான் பெரியவனானதையும். அப்போ அந்த பையன் சொல்கிறான், இல்லை அதே மாதிரி அண்ணனா ஆகணும் நான் எதிர்காலத்தில். எவ்வளோ தன்னம்பிக்கையான வரிகள் சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த பையன் அந்த கார் வாங்கி கொடுக்குற அண்ணன் அளவுக்கு உயர்வாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறங்க நம்ம ஒவ்வொருத்தரும் பிரச்சனைகளை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறதுல தான் வாழ்க்கையோட வெற்றியோட சூட்சுமம் வந்து இருக்குது. அது ஒரு நிகழ்வு மூலமாக உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஒரு மும்பையில் ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலில் ஒரு டின்னருக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு ஒரு புதுசாக கல்யாணமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போயிருக்காங்க. அந்த டேபிள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டு துணியால் அந்த டேபிள் சேர் எல்லாமே போத்தி இருக்குது. கேண்டில் வந்து அழகாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போது அவர் ஹஸ்பண்ட் வந்து வாஷ்ரூம் போயிடுறாரு. அவங்க ஒய்ஃபோட கையில் வந்து ஒரு கரப்பாம்பூச்சி வந்து உட்காருது. அந்த அம்மா தட்டி விட்டு பயத்தில் அந்த கேண்டிலெல்லாம் விழுந்து அந்த சேரே வந்து அந்த துணியில் வந்து எரிஞ்சு போயிடுது. இதே நிகழ்வை இன்னொரு மாதிரி பதிவு பண்ணுற பாருங்க. அந்த ஹோட்டல் பேரர் கையில் அதே கரப்பாம்பூச்சி வந்து உட்காருது. அவர் கையில் வந்து சாப்பாடு வச்சுருக்காரு சர்வ் பண்ணுறதுக்காக. அந்த கரப்பாம்பூச்சி இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த சாப்பாட்டை கொண்டு போய் சர்வ் பண்ணிவிட்டு அந்த கரப்பாம்பூச்சியை கொண்டு வந்து வெளியில் ஜன்னலில் தூக்கி போடுறாரு. இங்கே வந்து பிரச்சனை ஒன்று தான், என்னென்னா கரப்பாம்பூச்சி தான் பிரச்சனை. ஆனால் அதை ரெண்டு பேரும் எப்படி கையாண்டாங்க பார்த்தீங்களா? அந்த அம்மா வந்து அந்த பிரச்சனையை கையாண்ட விதமும் அந்த சர்வர் கையாண்ட விதமும் இதில் தான் வந்து நம்மளோட வாழ்க்கையோட வெற்றியோட சூட்சுமம் வந்து இருக்குது. நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, ஒரு தடை வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சுது, அதுக்கப்புறம் நம்ம முன்னேறத்துக்கு ரொம்ப யோசிக்கிறோம். ஒரு அறிவியல் வகுப்பாசிரியர் வந்து ஒரு வகுப்பு நடத்திட்டு இருக்காரு. அதில் வந்து வண்டியில் போகிற பிரேக்கை பற்றி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. பிரேக் வந்து எதுக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தங்களையும் கேட்டுட்ருக்காரு. ஒவ்வொரு பசங்களும் ஒரு ஒரு மாதிரியான பதில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பையன் என்னங்கிறான், ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, மோதாமல் இருக்கிறதுக்கு, உயிர் காப்பாற்றிக்கிறதுக்குன்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கான். அதில் ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சு என்ன சொல்கிறான்னா, நம்ம வேகமாக போகிறதுக்கு அப்படிங்கிறான். வேகமாக போகிறதுக்கு எப்படா பிரேக் இது பண்ணுன்ட்டு எல்லா பசங்களும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. கடைசியாக அந்த சயின்ஸ் வாத்தியார் சொல்கிறாரு, அவன் தான் கரெக்டான ஆன்சர் சொன்னான். ஏன்னா வேகம், அந்த பிரேக் இருக்கிற தைரியத்தில் தான் நம்ம எல்லாரும் வேகமாக போகிறோம். யாராவது பிரேக் இல்லைன்னா நம்ம வேகமாக போவோமா சொல்லுங்கள்? அதுபோல் தான் தடைகளும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ தடைகள் வருதோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் உத்வேகத்தோடு செயல்படுவோம். நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான மனிதர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம ரொம்ப மிக முக்கியமாக இருக்கணும். ஒன்று வந்து நண்பன், இன்னொன்று வந்து எதிராளி. ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது சரியான ரூட்டில் போகிற ஒரு பஸ்ஸு ட்ரெயின் மாதிரி. அது பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு நம்மளை இலக்கை நோக்கி அடைய சேருவான். ஆனால் எதிராளியும் அதை விட முக்கியமாக தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா எதிராளி தான் நம்மளோட வெற்றியோட தரத்தை, நம்ம எந்த இடத்துல நிற்கணுங்கிறத தீர்மானம் பண்ணுறது எதிராளி தான். இதை ஒரு சின்ன கதை மூலம் சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு புலி வந்து நல்லா ஒரு புள்ளிமான வேட்டையாடி சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருக்கு. அப்போ அந்த வழியாக ஒரு கழுதை வந்து வருது. கழுதை வந்து கேட்குது, என்ன புளியாரே உண்ட மயக்கமா அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த புலி வந்து சொல்லுது, இங்கே பாரு கழுதை, ஓடிரு, இப்போ தான் நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன், அதாவது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன், எனக்கு இப்போ வேட்டையாடுற மூடு இல்லை, நீ போயிரு அப்படிங்குது. ஆனால் கழுதை கேட்குமா? கேட்கல. என்ன புளியாரே, நான் கூட இப்போ தான் வயிறு ஃபுல்லாக அந்த ப்ளூ கலர் புல்லு சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படிங்குது. உடனே புலி யோசிக்குது, ஏண்டா புல்லு வந்து ப்ளூ கலர் எங்கடா இருக்கும், நான் பில்லு திங்காத பரம்பரை தான், ஆனால் பில்லு வந்து பச்சை கலருங்குது. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரே தர்க்கமாக நடக்குது. 2 பேரும் சேர்ந்து சிங்கராஜாட்ட போயிட்டாங்க. சிங்கராஜா உள்ளே வரும்போதே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போது புலி வந்து சொல்ல ட்ரை பண்ணுது. சிங்கம் வந்து நீ சொல்லாத, கழுதை நீ சொல்லு அப்படின்றாரு. கழுதை வந்து சொல்லுது, இங்கே பாருங்கள் சிங்கராஜா, நீங்களும் சரி உங்கள் மந்திரி புலியாரும் சரி பில்லு சாப்பிட மாட்டீங்க. பில்லு சாப்பிட்ற நான் வந்து சொல்கிறேன், நான் சாப்பிட்ட பில்லு வந்து ப்ளூ கலர்னு, ஆனால் உங்கள் மந்திரி என் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காரு அப்படின்னுட்டு.
உடனே வந்து இவர் திரும்பி புளியை ஒரு இறங்க பார்த்துட்டு சிங்கம் கழுதியை பார்த்துட்டு ஆமாப்பா பில்லு ப்ளூ கலர் தான், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த கழுதிக்கு ஒரே சந்தோஷம், அது பாட்டுக்கு ஹாப்பியாக போயிருச்சு. புலி வந்து என்ன சொல்லுது, என்ன சிங்கராஜா உங்கள் ஆட்சியில் போய் இப்படி ஒரு நீதி சொல்லிட்டீங்களே எனக்கு. அது மட்டும் இல்லை, இனி 1 மாதத்துக்கு நீ இங்கே இருக்கிற உன்னை மந்திரி பதவியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறேன், நீ யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது. என்ன அநியாயம் சிங்கராஜா, இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்கிறீங்களே எனக்கு. பின்ன நீ யார், நீ வந்து புலி, நீ போய் ஒரு கழுதிட்டு போய் சண்டை போட்டுட்டு இருந்திருக்க, இது சரியா? அதுக்காக தான் இந்த தண்டனை. ஆக நம்மளோட எதிராளி வந்து நம்மளுடைய தரத்துக்கு இருந்தானா மட்டும்தான் நம்மளும் நம்ம இடத்துல இருப்போம், இல்லைன்னா அவன் லெவலுக்கு நம்மளை இறக்கி கொண்டு போய் வச்சிருவான். அதுக்கப்புறங்க ஒரு நேரத்தை திட்டமிடுதலில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இது வரைக்கும் ஒரு நேரத்தை விலைக்கு வாங்கின எந்த கோடீஸ்வரனும் பணக்காரனுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்மளோட நேரங்களை நமக்கான நேரங்களாக வந்து யூஸ் பண்ணணும். ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு கதை எழுதியிருந்தாங்க. அந்த கதையில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஒரு அம்மா இறந்து போயிடுறாங்க. இறந்துட்டு வந்து மேலுலகத்துக்கு போகிறாங்க. போயிட்டு வந்து சித்திரகுப்தர் வந்து இந்த அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இந்த அம்மா ஒரே அழுச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகுது 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, அழுதுகிட்டே இருக்காங்க. கடைசியாக வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாரு சித்திரகுப்தர் வந்து இந்த அம்மாவை கூட்டிகிட்டு யமதர்மராஜாட்ட போயிட்டாரு. ஐயா இந்த அம்மா வந்து ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணுறாங்கன்றதுக்கு. அப்போ யமதர்மராஜா சொல்கிறாரு, இது வழக்கமாக நடக்கிறது தானே சித்திரகுப்தர். இல்லை இந்த அம்மா ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்னோடனே, சரி அப்படியா, நம்ம ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவை கூட்டிகிட்டு சித்திரகுப்தர் வந்து ரூமுக்கு போகிறாரு. அந்த ரூம் வந்து ஒரு கற்பனைக்கு தான், ஒரு ரூம் ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்குது. அந்த கண்ணாடியில் இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் காட்டும்போது பார்த்தா இவங்க வீட்டை ஜூம் பண்ணி காட்டிகிட்டு இருக்காரு சித்திரகுப்தர். அந்த வீட்டில் வந்து பார்த்தா இவங்க வீட்டுக்காரர் வந்து மருமகளுக்கு காய்கறி நறுக்கி கொடுத்துட்ருக்காங்க. அடப்பாவி, இந்த ஆளுக்கு தண்ணி கூட மோந்து குடிக்க தெரியாதுன்னு நினச்சேனே, இப்போ காய்கறியெல்லாம் கட் பண்ண தெரியுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பொண்ணோட ரூமை காட்டுறாங்க. அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்கு. அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக அந்த ரூமை வந்து பராமரிக்கிறாங்க. இந்த அம்மா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம பொண்ணுக்கு வந்து நம்ம இல்லைன்னா எதுவுமே பார்த்துக்க தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆக யார் இழந்தாலும் இந்த காலம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆக உங்களுக்கான நேரங்களை முதல்ல நீங்கள் செலவு பண்ணுங்கள். நேரத்தை தியாகம் பண்ணி நம்ம அடுத்தவங்களுக்காக செய்யணும்ல. ஃபேமிலியாக இருந்தால் கூட முதல்ல உங்களுக்கான காஃபியை நீங்கள் என்ஜாய் பண்ணி குடிங்க. உங்களுக்கான நேரங்களில் ஒரு நல்ல சாரீ உடுத்துங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய நேரங்களை முதல்ல நமக்காக பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னா, கருணையோடு அப்ரோச் பண்ணணும். அதாவது கருணைன்னா என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுங்கிறது அந்தந்த நேரத்து நியாயங்கள். இது வந்து ஜெயகாந்தன் ஒரு புக்கில் சொல்லியிருப்பார். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு சரின்னு படுறது எனக்கு தப்பாக தெரியும், எனக்கு சரின்னு படுறது உங்களுக்கு தப்பாக தெரியும். அவரவர் பாதையில் அவரவரோட வாழ்க்கை வந்து அந்தந்த நேரத்து நியாயங்கள் தான். ஒரு ஊரில் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற பையன் எல்லா வீட்டுக்கும் நியூஸ் பேப்பர் போட்டுட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப பசி எடுக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வீட்டு கதவை போய் தட்டிட்டு இவனோட ஒரு 10 வயசு பெரிய பொண்ணு வந்து கதவை திறக்குது. அவனுக்கு கூச்சம், பசிக்குதுன்னு சொல்ல முடியல. கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். அந்த பொண்ணுக்கு தெரியுது இவன் கண்ணில் பசி இருக்குன்ட்டு. உள்ளே போயிட்டு ஒரு கப் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. இவனை குடிக்க சொல்லுது. இல்லை எனக்கு தண்ணி மட்டும் கொடுங்கன்னா, இல்லை பரவாயில்ல குடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. குடிச்சிட்டு போயிடுறான். ஒரு 20 வருஷம் ஆகுது. அந்த ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய டாக்டராக வந்து அவன் படித்து ஆகிறான். அவங்ககிட்ட ஒரு கேஸ் கொண்டு வராங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டான ஒரு பெண்மணியை கொண்டு வராங்க. ஒரு எமர்ஜென்சி சர்வீஸில் அந்த பொண்ணை காப்பாற்றுறான். அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன நினைக்குதுன்னா, ஐயோ இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து நம்மளை சேர்த்திருக்காங்களே, இவ்வளோ பெரிய பில்லு வரும், நம்ம எப்படி இதை அடைக்கிறதுன்னு தெரியலையேன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது உண்மையாலுமே ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் ஒரு பெரிய பில் அனுப்புது. அந்த பில்லுக்கு கீழே ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, உங்களுடைய மொத்த கடனுமே அந்த ஒரு கப் பாலில் வந்து அடைஞ்சிருச்சு. அதாவது இந்த பையன் எப்போ பசியோடு இருக்கான்னு உணர்ந்து இந்த அம்மா பால் கொடுத்துச்சு இல்லையா, அந்த அம்மா தான் அடிபட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு. ஆக காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. எப்போவுமே நம்ம சீரியஸாகவே இருந்துக்கிட்டு இருந்தால் எப்படி, கொஞ்சமாவது நகைச்சுவையும் கலந்துக்கணும் இல்லைங்களா. ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சும்மா ஒரு ஈவினிங் டைம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒய்ஃப் வந்து என்ன கேட்குறாங்க, ஏங்க நம்ம 2 பேரும் செத்தா சொர்க்கத்துக்கு போவோம்ல அப்படிங்கிறாங்க. அவர் யோசிக்கிறாரு, ஏண்டி நீயும் நானும் போகிற இடத்துக்கு பேர் சொர்க்கமா? இல்லை நான் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படிங்கிறாரு. உடனே இந்த அம்மா விடுவாங்களா? அப்படியாங்க, சொர்க்கத்தில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, சொர்க்கத்தில் வந்து என்ன கேட்டாலும் கிடைக்கும், அங்கே ரம்பா ஊர்வசி மேனகான்னு எல்லாம் அழகிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறார். அப்படியாங்க, அப்போ நான் செத்தா எங்கெங்க போவேன் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. நீ சத்தியமாக நரகத்துக்கு தான் போவேன் அப்படிங்கிறாரு. அப்படியா, நரகத்தில் என்னங்க இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நரகத்தில் வந்து பேய் பிசாசு பூதம் இதெல்லாம் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு பதில், பரவாயில்ல உங்களுக்கு இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எனக்கு மட்டும் இங்கேயும் பூதம் அங்கேயும் பூதமா எப்படி? ஒரு விஷயங்க,
ஒரு ஒரு இப்படி தான் ஒரு ஸ்கூலில் ஒரு காமெடி நடந்திருக்கு. ஒரு பையன் வந்து ஒரு லீவ் லெட்டர் கொண்டு போய் அவங்க ஹெச்எம்கிட்ட கேட்குறான். என்னன்னு கேட்குறான்னா, எங்கள் பாட்டி செத்துட்டாங்க அப்படின்னு கேட்குறான். சரி போடா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மறுபடியும் அடுத்த வாரம் போய் அதே லீவ் லெட்டர் கொடுக்குறான், பாட்டி செத்துட்டாங்கன்னு. இவர் யோசிக்கிறாரு, ஏன்டா போன வாரம் தானே இவன் பாட்டி செத்துட்டாங்கன்னு லீவ் கேட்டான்னு, சரி இன்னொரு பாட்டியாக இருக்குன்ட்டு கொடுத்துட்டாங்க. மறுபடியும் அடுத்த மாதம் போயிட்டு கேட்குறான், மறுபடியும் பாட்டி செத்துட்டாங்கன்னு சொல்கிறான். அப்போ அந்த ஹெச்எம் வந்து சொல்கிறாரு, டே தொலைச்சி போடுவேன், உனக்கு வந்து என்னை பற்றி தெரியாதுடா அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிறான், சார் உங்களுக்கு கூட தான் எங்கள் தாத்தாவை பற்றி தெரியாது, எங்கள் தாத்தாவுக்கு 3 சம்சாரம், அதனால் லீவ் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு விஷயம் என்னென்னா, தோற்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவன் டைமுக்கு நம்ம வாழணும். ஆனால் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டைமுக்கு அடுத்தவன் வாழலாம். நேரம் காலம் தெரியாமல் யார் உழைக்கிறோமோ அவங்க விலைப்பட்டியலே பார்க்க தேவையில்லாம் பொருளை வாங்கிறதுக்கு. ஏன்னா வெற்றி பெற்றவனுக்கும் தோல்வியுற்றவனுக்கு கூட வரலாற்றில் இடம் இருக்குது. வேடிக்கை பார்ப்பவர்கள் எப்பொழுதுமே வரலாற்றில் இடம் பெறதில்லை. இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்துட்டு புத்தகத்தை பற்றி பேசாமல் போனால் எப்படிங்க? த சீக்ரெட்டுன்னு ஒரு புக் இருக்குது. அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி செயல்படுது, நம்ம என்ன கேட்குறோமோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்குற சக்தியை பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க. அதில் 3 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். அதாவது முதல்ல பிரபஞ்சத்திட்ட கேட்கணும், எனக்கு இது வேணும்னு கேட்கணும். 2வது நம்பணும். 3வது அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு, அதை அடைவதற்கு காத்துக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உசைன் போல்ட்டை பற்றி. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு இன்ன வரைக்கும் ஆள் பிறக்கலை. ஆனால் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியாது, அவர் வந்து ஒரு கால் ஊனமுற்றவர். அப்படிப்பட்டவர் அந்த வெற்றியை எப்படி அடையிறீங்கன்னு ஒரு பேட்டியில் கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, ஒவ்வொரு போட்டியிலையும் நான் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த போட்டியில் நான் வெற்றி பெற்றனே நான் நினச்சிக்குவேன். ஆக நீங்கள் எதை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆவீர்கள். எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அது நம்மளையும் தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு தேடல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோதான் நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஒரு பெரிய மீன் வந்து ஒரு சின்ன மீனை இறையாக எடுத்துக்கிறதுக்கு வாயை ஓப்பன் பண்ணுது. அந்த சின்ன மீன் என்ன பண்ணுது, மீனே என்னை சாப்பிட்டு நீ என்ன பண்ண போகிற, என்னை விட்டுறேன், நான் உன்னை விட சின்ன மீன் தானே, விடு அப்படிங்குது. அப்போ அந்த பெரிய மீன் வந்து சொல்லுது, கிடையவே கிடையாது, இதுதான் வந்து பரிணாம விதி, தக்கது வாழும் தகாதது வீழும், பலவீனமானவங்கள் அழிஞ்சுதான் ஆகணும், பலமானவன் தான் தப்பிப்பேன். வேணா உனக்கு 2 சான்ஸ் கொடுக்குறேன், ஒன்று என்னை முழுங்கிடு, இல்லை ஓடிடு. இந்த ரெண்டையும் 2 ஆப்ஷன் தான் உனக்கு கொடுப்பேன். ஆக நம்ம பலமாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் நம்ம வந்து நிலை பெற முடியும். சிங்கம் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எலியை துரத்தாது. ஏன்னா எலியை துரத்துற நேரத்தில் அது ஒரு மானை வேட்டையாடி சாப்பிட்ரும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனோட எனர்ஜியை அது வந்து தற்காத்துக்கும். அப்போ தான் பெரிய விலங்குகளை வேட்டையணும். அது மாதிரி நம்மளும் சிறிய கனவுகளை நோக்கி ஓடாமல் பெரிய பெரிய கனவுகளை வச்சு அதை நோக்கி ஓடணும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சாமர்த்தியம்னா ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறது மட்டும் சாமர்த்தியம் கிடையாதுங்க. ஒரு முட்டை விற்கிற பையன் ஒரு 100 முட்டையை ஏற்றிக்கிட்டு ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்கான். போகிற வழியில் ஒரு கல் தடிக்கி விழுந்துட்டான் சைக்கிளிருந்து. 100 முட்டையுமே உடஞ்சிருச்சு. இவன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். கூட்டம் கூடிருச்சு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஒருத்தர் வேகமாக ஒரு இடத்துலேருந்து வர்றாரு. வந்தோடனையும் சரி விடுறா பார்த்துக்கலான்னு தட்டி கொடுத்துட்டு தன் பாக்கெட்லேருந்து 100 ரூபாய் எடுத்து அவன் பாக்கெட்டில் வைக்கிறாரு. அப்போ அந்த கூட்டம் அப்போ தான் யோசிக்குது, அடடா இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்க பேக்கெட்டில் இருந்த கொஞ்சம் காசை எடுத்து அவன் கையில் கொடுக்குறாங்க. உடஞ்சது 100 முட்டை, அதாவது ஒரு முட்டை 6 ரூபாய்ன்னு போட்டால் 600 ரூபாய். அவனுக்கு ஒரு 10 பேர் சேர்த்து 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அப்புறம் எல்லோரும் கூட்டம் கலைஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு வயசான பெரியவர் வந்து அந்த பையன்கிட்ட வந்து சொல்கிறாரு, பரவாயில்லப்பா, இந்த முதல்ல வந்தவர் வந்து உனக்கு அந்த உதவி செஞ்சங்காட்டி தான் நாங்கள் எல்லாருமே செஞ்சோம், இதை கொண்டு போய் உங்கள் முதலாளிகிட்ட கொடு அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், முதல்ல வந்து அந்த பணம் கொடுத்தவரே எங்கள் முதலாளி தாங்க ஐயா. ஆக புத்திசாலிகளுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை வந்து பச்சை கம்பளத்தை விரித்து வச்சுட்டு இருக்கோம். எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சில மூட நம்பிக்கைகள் பின்னாடி போயிட்டு இருப்போம். இப்படி தான் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா எப்பவுமே ஒரு ராசி அது இதுன்னு பார்த்துட்டே இருப்பாராம்மா. காலையில் எந்திரிச்சோன்னே நல்ல முகத்தில் முழிக்கணுங்கிறத ஒரு கொள்கையாக வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போது எதிர்பாராத விதமாக அவர் பார்க்க வேண்டிய ராசியான முகம் அவர் கண்ணுக்கு கிடைக்கல. வேற ஒரு காவலாளி முகத்தில் தெரியாமல் முழிச்சிட்டாரு. அன்னைக்கு ஃபுல்லாக அவருக்கு டென்ஷனாக இருக்குது. ஐயோ இவன் முகத்தில் முழிச்சிட்டோமே, என்னாக போகுதோ தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரியே சாயந்தரம் அவர் காலில் ஒரு சுண்டு விரலில் அடிபட்டுருச்சு. உடனே அவனை வந்து அந்த காவலாளியை வந்து அரசவைக்கு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காவலாளி அரசவைக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, உன் முகத்தில் முழிச்சங்காட்டி தாண்டா என் காலில் அடிபட்டுச்சு, அதனால் இவன் தலையை துண்டிச்சிருங்க, இவனை வந்து கொன்றுங்கன்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்டாரு. அந்த காவலாளி சிரிக்கிறான். என்னடா இது, உனக்கு கொலை தண்டனை கொடுத்துருக்கேன், நீ சிரிக்கிற அப்படிங்கும்போது, பின்ன என்னங்க ராஜா,
நீங்கள் வந்து என் முகத்தில் முழிச்சதுக்கு உங்களுக்காக சுண்டு விரலில் அடிபட்டுச்சு. நானும் காலையில் உங்கள் முகத்தில் தான் முழித்தேன். உங்கள் முகத்தில் முழிச்சதுக்கு நான் இன்னைக்கு செத்தே போக போகிறேன். இப்போ இதில் யார் சொல்லுங்கள் ராசியான முகம் அப்படின்னு. அந்த ராஜாவுக்கு வந்து வாயே பேச முடியலையாம். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, அடுத்தவங்களோட பிரச்சனைகளில் எப்பவுமே ஜட்ஜ்மெண்டில் ஆயிடும். ஆனால் நம்மளோட பிரச்சனைன்னு வரும்போது வக்கீலாக மாறி இல்லை இது சரி அது சரின்னு நம்ம வந்து வாதாடிக்கிட்டு இருக்கோம். எப்பவுமே இந்த வானம் வசப்படுறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, மனசை வந்து லேசாக வச்சுருக்கோங்க. எப்பவுமே ஒரு டம்ளர் தண்ணியை நம்ம ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் பாரமாக இருக்கும். இதே 10 நிமிஷம் பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பாரமாக இருக்கும். மணிக்கணக்கில் சுமந்துட்டு இருந்தால் அதுவே சுமையாயிரும். ஒரு ஆத்தங்கரையோரம் ஒரு துறவி வந்து அவங்களோட சீடர்களை கூட்டிகிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது ஒரு அம்மா வந்து உக்காந்துருக்காங்க. ஒரு நடுத்தர வயது பெண்மணி வந்து உக்காந்துருக்காங்க. அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, ஐயா என்னால் இந்த ஆற்றை கிராஸ் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் ஆற்றுல விட்டுறீங்களா அப்படின்னுட்டு. அந்த குரு சொல்கிறார், சரி வாமா அப்படின்னுட்டு தான் முதுகில் சுமந்துட்டு போய் ஆற்றோட அந்த பக்கம் வந்து விட்டுறாரு. அவர் விட்டுட்டு போயிட்டாரு. அவரை பின் தொடர்ந்து சீடர்கள்லாம் போயிட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக இந்த சீடர்கள்லாம் உட்காந்து கும்பலாக பேசிக்கிறாங்க. கடைசியாக அன்றைக்கி நைட்டு தூங்க போகும்போது ஒரு சீடருக்கு ஆர்வமே தாங்க முடியல. அவர் போயிட்டு அந்த குருகிட்ட கேட்குறாரு, ஐயா குருவே, நம்ம வந்து பிரம்மச்சரியத்தை பின்பற்றுறோம், நீங்கள் போய் ஒரு பெண்ணை போய் தொட்டு தூக்கி கொண்டு போய் ஆத்தங்கரையில் விட்டுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு. உடனே அந்த குரு வந்து அமைதியாக பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, ஏன்பா அந்த பொண்ணை நான் ஆத்தங்கரையிலேயே விட்டுட்டு வந்துட்டேனே, நீ இன்னுமா உன் மனசில் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்க. ஆக மனசில் தூக்கி சுமக்க அது நமக்கு வேதனையாக மாறும், நம்மளை அடுத்த கட்டத்துக்கே நகர்த்த முடியாமல் மாறும். இப்படி தான் குருநானக் வந்து ஒரு எல்லா இடத்துலையும் சொற்பொழிவாற்றிட்டு ஒரு ஊரில் போய் அக்கடான்னு உக்காந்துருக்காரு. அப்போ அந்த ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் என்ன பண்ணுறாருன்னா, தான் பெரிய செல்வந்தர்னு நிரூபிக்கிறதுக்காக அவர்கிட்ட போகிறாரு. இங்கே பாருங்க ஐயா, இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் நான் தான், உங்களுக்கு எப்போ எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்கன்னு கொஞ்சம் ஆணவமாக சொல்கிறாரு. அப்போ குருநானக் வந்து யோசிக்கிறாரு, இவனுக்கு வந்து ஒரு பாடம் புகட்டணும், பணிவுனா என்னன்னு சொல்லி கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு, இந்தாப்பா அப்படின்னு ஒரு குண்டூசி எடுத்து கொடுக்குறாரு. குண்டூசி எடுத்து கொடுத்துட்டு, செத்ததுக்கப்புறம் மேலோகத்துக்கு வரும்போது இதை எடுத்துகிட்டு வந்துரு, என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு அப்படிங்கிறாரு. உடனே இவர் வந்து சொல்கிறாரு, ஐயா குருநானக், நீங்கள் என்ன பைத்தியமா, செத்ததுக்கப்புறம் யாராவது ஒரு குண்டூசியாவது அங்கே எடுத்துகிட்டு வர முடியுமா? தெரியுதுல்ல, செத்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்ம எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது, இதுதான்ப்பா வாழ்க்கை அப்படிங்கும்போது அவர் அன்னைக்கே திருந்தி அவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராங்களாம். இப்படி தான் ஒரு பஸ்ஸில் என்னோடய ஃப்ரெண்டு ட்ராவல் பண்ணும்போது நடந்த விஷயம்னு சொன்னார். அவர் ஒரு அம்மா வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அவரை ரொம்ப பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. நீ ஏன் இங்கே வந்து உட்காந்த, ரொம்ப மோசமான வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. இவர் பாட்டுக்கு அமைதியாக வந்திருக்காரு. அதுக்கு பக்கத்தில் அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், உன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கூட கோவமே வரல, அந்த அம்மா பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க, இவர் பாட்டுக்கு அமைதியாகவே வந்துக்கிட்டே இருக்காருன்னு. நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன், ஏன்பா நீ ஏதாவது எதிர்த்து பேசியிருக்கலாம்ல அப்படின்னதுக்கு, நம்ம ஏன் பேசணும், வாழ்க்கை பயணம் வந்து ரொம்ப குறுகியது. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், பருப்பு வேணும்னு கேட்குறோம், அதை வாங்கிக்கிட்டால் தான் அந்த பருப்பு நம்மளோடது, வாங்கலைன்னா அது கடைக்காருடையது. அந்த அம்மா என்ன வேணால் பேசட்டும், அதை நான் ஏற்றுக்கிட்டாதான் அது என்னுடையது, ஏற்றுக்கலைன்னா அந்த வார்த்தைகள் அனைத்துமே அந்த அம்மாவோடது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா புத்தக கடைகளுக்கு வந்து பூட்டே இல்லையாம். ஏன் அப்படின்னு இன்னொரு நாட்டுக்காரர் வந்து ஏன்பா உங்கள் ஊரில் புத்தக கடைகளுக்கு ஏன்பா பூட்ட மாட்டேங்கிறீங்க, ஏதாவது திருட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒரு அழகான வார்த்தை சொல்கிறாரு, திருடர்கள் எப்பொழுதும் புத்தகம் படிப்பதில்லை, புத்தகம் படிப்பவர்கள் எப்பொழுதுமே திருடுவது கிடையாது. இல்லையாங்க, புத்தகம் படிக்கிற ஒரு மேன்மையான பண்பு இருக்கும்போது அவர்கள் ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு ஆளாவாங்களா? பொதுவாக இப்போ இருக்கிற கருத்து என்னென்னா, அதாவது செல்ஃபோனு இந்த எலக்ட்ரானிக் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் புத்தகம் படிக்கிற ஆர்வம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி புத்தகம் படிக்கிற ஆர்வம் அது இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாகிருக்கு. இன்றைக்கி இளம் எழுத்தாளர்கள் நிறைய பேர் வந்து உருவாகிட்டு வராங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு எழுத்தாளர் வரக்கூடிய காலமும் மிக விரைவிலே இருக்கும். ஆகவே புத்தகம் வாசிப்போம், உலகை நேசிப்போம், அன்பை பரிமாறும் இந்த நாளில் அன்பை பகிர்வோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.